அதனால 7வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரையும் நாம் பவுல் அடியாருடைய காரியங்களை இங்க தெளிவா எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன காரியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்போஸ்தலர் பவுல் அடியார் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இப்ப இந்த 25 ஆண்டு கடந்து வந்ததை அருமையாய் தேவ சமூகத்துல நின்று ஒவ்வொருவரும் உங்களுடைய அனுபவத்தை சொன்னீர்கள். ஆண்டோடைய நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையெல்லாம் அற்புத ராஜ் அண்ணா அவங்களுக்கு மாத்திரம் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மகிமையெல்லாம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நம்மளை எல்லாம் அதுல ஒரு குடும்பமா இணைச்சிருக்கிறார். நான் பாருங்க, காட்டு மன்னார் கோவில், கடலூர் மாவட்டத்துல காட்டு மன்னார் கோவில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுடைய மேப்பை பார்த்தீங்கன்னா காட்டு மன்னார் கோவில் எங்கிட்ட ஒரு மூலையில இருக்காது. ஆனா இந்த இயேசு அரசாங்கிறார் ஊழியத்தின் ஜெபத்தின் மூலியமாய் குடும்ப நண்பராய் தேவன் எங்களை இணைச்சார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். பவுல் அடியாருடைய வாழ்க்கையில அவர் கடந்த காலத்தை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பவுல் ஆண்டவரை சந்திக்காததுக்கு முன்னாடி அவர் எப்படியெல்லாம் இருந்தார் நமக்கு தெரிஞ்ச வேத வசனம். கர்த்தர் சந்தித்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் பவுலுடைய வாழ்க்கை சரித்திரமே மாறுது. அல்லேலூயா. இந்த இயேசு அரசாளுகிற ஊழியத்தில் இணைந்து இருக்கிற கடந்த காலத்தை குறித்து நீங்க மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது. கடந்ததெல்லாம் மன்னிச்சுட்டார் ஆண்டவர். கடந்ததெல்லாம்